கேப்டன் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தா அரசியல் களத்தில் என்ன மாதிரி இருந்திருக்கும்? செம்மையாக இருந்திருக்கும். அதை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லவங்களை வாழ விடல உலகம். உயிரோட இருந்திருந்தாரு கேப்டரு, அவர் தான் முதலமைச்சர். நல்லா இருந்திருக்க, சூப்பராக இருந்திருக்காரு. கேப்டன் இருந்திருந்தா கேப்டன் தான் சிஎம். அவர் இருந்திருந்தா அவர் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக இருந்திருக்கும். அவர் மாதிரி ஒரு முதலமைச்சரை எம்ஜிஆருக்கு பிறகு அவரை தான் பார்க்கணும். அந்த மக்கள் இன்னைக்கு ஏமாந்துருச்சு, இழந்துருச்சு. கேப்டன் மட்டும் உயிரோட இருந்திருந்தால் அவர் தான் சிஎம். ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர். எங்களை ரொம்ப ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். நான் கேப்டன் படம் அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்ததுக்கு தான் நான் ரசிகர் ஆனேன். இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு, அந்த இது சென்னையே எப்படி இருந்திருக்கு தெரியுறியா? ஓஹோன்னு இருந்திருக்கும். கேப்டன்னாவே உணவு தேடி தாராளமாக வரலாம். நான் இந்த ஊருக்கு வரும்போது சோறு தண்ணி கூட இல்லாமல் இருந்தேன். அப்போது சாலை கிராமத்தில் இல்லை, அவர் அண்ணன் பாண்டி பஜாரில் இருந்தார். அப்போது வந்தேன். அப்போ வந்தபோது அவர் தான் எனக்கு சாப்பாடு போட்டார். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மீறி விஜய் எல்லாம் விஜய் மாதிரி இன்னும் 10 பேர் வந்தால் கூட ஒன்றுமே செய்திக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் இல்லாத வருவன் இன்னைக்கு எங்கே அண்ணன் தெரியல. அவர் சொன்னது தப்பு இல்லை, நல்ல கருத்து தான். ஆனால் இவ்வளோ நாள் என்ன கனவுல இருந்தாரா, தூங்கி இருந்தாரா, பாரியில் இருந்தாரா? அவரோட உரிமை அது. அவரால் தான் அவர் வந்தார், ஐயாவில் தான் வந்தார். அதனால் விஜயகாந்த் ஐயாவை பற்றி விஜய் அண்ணன் பேசுறது தப்பு கிடையாது. நின்றுட்டு விஜய் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் தான் வரணும் அப்படின்னு மன்றத்தை வச்சு ரசிகர்களை வச்சு அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அது அவர் மக்களிடையே ஏமாற்றி வாக்கு சேகரியத்துக்காக எங்களை பயன்படுத்துக்காக பார்க்குறாங்க. ஆனால் ஜனங்க அந்த அளவுக்கு முட்டாளுங்களே இல்லை. அவர் நல்லா இருக்கும் போதோ ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதோ பார்க்க வரவே இல்லை. நான் அப்போலேருந்து அவரை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்கள், எல்லோரும் சும்மா வாய் வார்த்தைக்கு எம்ஜிஆர் அவர்களை போல வரணும், அதன் பிறகு கேப்டன் அவர்களை போல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் சார் அவர்களே கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேப்டனோட புகழ் அப்படி பட்டி தொட்டி எங்குமே பரவி இருக்கு. இன்றைக்கி அரசியல் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது கேப்டன் அவர் தேவைப்படுறாரு. அதிமுகவோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். விஜயா ஐயா அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்கள அசைச்சிக்க வேற யாருமே வர முடியாது. அது அந்நியார் முடிவு எடுப்பாங்க. அது போனால் எந்த கூட்டணியில் போனாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர், அவர் எம்ஜிஆர். 2026 அது அந்நியார் தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் எந்த கட்சி அவங்க பார்த்து நல்ல முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவில் என்னைக்கா இருந்தாலும் எங்களுடைய ஓட்டுன்னு சொன்னால் தேமுதிக முரசு சின்னத்தை தவிர்த்து வேற எதுக்கு சாவரம் போடுறது கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் கோயிலுக்கு போய்ட்டு தான் சொல்லிட்டு வந்தேன். எங்கள் கேப்டன் அண்ணன் இல்லைன்னு நினைக்கல, எப்பவுமே என் கூட தாங்கிறாரு. என் சைக்கிள்லேயே போவார் வருவார். சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துக்கு வந்துமே. வீர வணக்கம், வீர வணக்கம், எங்கள் கேப்டனுக்கு வீர வணக்கம்.